السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وآله وصحبه كلهم أجمعين. ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله، وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أدى زكاة ماله فقد ذهب عنه الشر، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவர் மீது உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அன்னரும் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வாழ்வை அறியச்சி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். ரமலானுடைய முதல் 10 நாட்கள் நம்மை விட்டு கடந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சங்கையான ரமலானில் எவ்வளவு கைறுகளையும் ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் அருளுகின்றானோ அவை அனைத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய நர்வாக்கிய சாலைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ரமலானுடைய மாதத்தில் இறுதி வரைக்கும் நோன்புகளை நோற்பதற்கும் இபாதத்துகள் செய்வதற்கும் முழுமையான ஆரோக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சங்கையான மார்க்கத்திலே நமக்கு பல்வேறு விதமான கடமைகளை திருக்குர்ஆனின் வழியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமான கட்டளையாக தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இவைகளெல்லாம் நாம் சிறு வயதிலிருந்தே இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 என்று ஆழமாக படித்திருக்கிறோம். பொதுவாகவே ரமலானுடைய மாதம் துவங்குகின்ற போது எப்படி இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்தில் வருகிறதோ, அதே போன்று பொருளாதார ரீதியாக தான தர்மங்களை வழங்குகின்ற பழக்கமும் நம்மிடத்திலே உண்டு. அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதம் நிறைய ஜக்காத்துகளை நாம் கொடுக்குகின்ற மாதம். ஜக்காத்துகளை கொடுக்கின்ற இந்த நேரத்திலே அதனுடைய சட்டங்களையும் அந்த ஜக்காத்தினுடைய விவரங்களையும் தெரிந்து கொடுப்பதுதான் நமக்கு பயனளிக்கும் என்பதால் அது குறித்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். பொதுவாகவே மார்க்கத்தில் ஒரு சட்டம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு அமலை நாம் செய்தாலும் அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வது ஃபர்து. ஒரு ஃபர்தான தொழுகையை நீங்கள் தொழுகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகைக்காக வேண்டி ஒது செய்வது ஃபர்து. அந்த ஒதுவை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதும் ஃபர்து. அந்த அடிப்படையிலே
ஜக்காத்தை நாம் வழங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த ஜக்காத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வதும் நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த ஜக்காத் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். எப்படி ஒரு தொழுகையாளி முழுமையான முறையில் ஒது செய்யாமல் ஒதுவினுடைய பரந்துகளில் குறை வைத்து விட்டு ஒரு ஒதுவை செய்துவிட்டு வந்து தொழுதார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை கூடாதோ, அதே போன்று ஜக்காத்தினுடைய சட்டத்தை தெரியாமல் வெறுமனே பணத்தை கொடுத்து விட்டு இது ஜக்காத் என்று ஒருவர் சொன்னால் அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாமிய சட்டங்களும் சொல்லித் தரும். ஜக்காத் என்றைக்கும் நம்மை ஏழையாக ஆக்காது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் வரும், நீங்கள் மற்ற மனிதர்களுடைய பொருட்களோடு சேர்த்து உங்க பொருள் அதிகமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வட்டிக்கு கொடுக்கின்ற பொருள் இது எந்த விதத்திலேயும் அதிகப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் வமா ஆதைதும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முضعفூன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஜகாத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அதை இரட்டிப்பாக்கி தருவான் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுவார். இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் வருகின்ற போது நபிகளும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது. எப்படி நம்முடைய பொருட்கள் அது வளர்க்கப்படுகிறது, அதிகமாக்கப்படுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தோடு சொல்லுகிறார்கள். யார் ஒருவர் தூய்மையான சம்பாத்தியம், ஹலால் ஹராம் கலக்காம ஹலாலான சம்பாத்தியத்தை வைத்து ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை தர்மம் செய்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தர்மம் செய்கின்ற போது அதை அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தினால் வாங்கிக் கொள்கிறான். நாம் கொடுப்பது இன்னொருவருக்கு, ஒரு ஏழைக்கு தருகிறோம். ஆனால் அல்லாஹ் அதை எப்படி சொல்லுகிறான், நான் என்னுடைய வலது கரத்திலே அதை பெறுகிறேன் என்கிறான். கொடுப்பது ஒரு முஃமினுக்காக இருந்தாலும் அது என்னிடத்திலே கொடுக்கப்படுவதற்கு சமம் என்பதை சொல்லிவிட்டு நபிகளும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய கரத்தினால் வாங்கி உங்கள ஒரு ஆளு ஒரு ஒட்டகத்தினுடைய குட்டியையோ அல்லது ஒரு குதிரை குட்டியையோ வாங்கி நீங்கள் வளர்ப்பது போன்று ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான் நீங்கள் கொடுத்தீர்கள், அதை அல்லாஹ் வளர்ச்சி அடைய செய்கின்றான். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி பாதுகாப்பாக வளர்த்து பெரியவனாக ஆக்குகின்றானோ, ஒரு குட்டியை நாம் எப்படி அதை சிறிய வயதிலிருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து பெரியதாக கொண்டு வருகிறோமோ, அதுபோன்று கொடுக்கப்பட்டது ஒரு சிறிய பேரீச்சம்பழமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி கொடுக்கப்படுகின்ற போது அதை மலையளவு அல்லாஹ் உயர்த்துகிறான், வளர்க்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இறுதியாக அது வளர்ந்து 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 மலையை போன்று மாறிவிடுகிறது. இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதைவிட பெரிதாக அல்லாஹ் மாற்றி காட்டுகிறார் என்று. அல்லாஹ்விடத்திலே கொடுப்பது எந்த இடத்திலேயும் நமக்கு குறைவை ஏற்படுத்தாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் ஜகாத் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுத்தாக வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு. இதை கொடுக்காத போது ஏற்படுகின்ற விளைவுகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஜகாத்தாக நீங்கள் கொடுக்காமல் உங்கள் பொருளாதாரத்தோடு சேர்த்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இருக்கின்ற இந்த 2.5% மற்ற 97.5% நீக்கிவிடும் என்கிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி நீங்கணும்? விவரங்கள் பல்வேறு ஹதீசுகளில் வருகிறது. நோயினால் வரலாம், குடும்பத்தில் பிரச்சனைகளால் வரலாம், ஏதாவது ஒரு விதத்திலே நம்முடைய கண்களுக்கு புலப்படாத விதத்தில் அந்த பொருளாதாரம் நம்மிடத்தில் நீங்கி போய்விடும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். பொருட்கள் திருடு போகுது, திடீர்னு பொருளாதாரத்தில் கம்பெனியில் காசு குறையுது, போன காசு திரும்ப வரல,
வாங்கிட்டு போனவன் அமுக்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் இதனுடைய விளைவுகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பொருளாதாரங்களில் இருந்து இறைவன் சொன்ன அந்த கட்டளையை சரியாக நிறைவேற்றாததன் காரணம்தான் நம்முடைய பொருளாதாரங்களில் இழப்புகள் ஏற்படுவது. இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை பிரித்து எடுக்காமல் இருப்பாயானால் அது அசலையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதை சுருக்கமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நினைச்சுக்கிறோம், இப்பதான் ஒருத்தருக்கு நோய் இல்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள இன்னொரு ஆளுக்கு வந்துருச்சு, பெட்டுல பல நாள் படுக்க வச்சிருந்தோம், அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா அவ்வளவு பில்லாச்சு, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா இவ்வளவு. இதெல்லாம் இதனுடைய விளைவுகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த குறைபாடுகள். அல்லாஹ் பொருளாதாரத்தை ஜகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுகிறான்னு தெரியுமா? உன் காசுல இருந்து நீ கொடுன்னு சொல்லல அல்லாஹ். திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்லுவானா, நான் உங்களுக்கு கொடுத்தேன் அல்லவா, நான் கொடுத்ததிலிருந்து ஜகாத்தை நீ கொடு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே தவிர நீ சம்பாதிச்ச காசிலிருந்து ஜகாத்து கொடுன்னு அல்லாஹ் சொல்லல. இன்னொரு வசனம் 11வது ஜுஸ்ல வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார், ஹுது மின் அம்வாலிஹிம் அப்படிங்கிற அல்லாஹ். நபியே, ஜகாத்தினுடைய அந்த தொகையை அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களிடத்தில் அனுமதி கேட்க தேவையில்லை, எடுங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. என்ன புரியுது? ஒரு இடத்துல உன் காசு இல்ல என் காசுல இருந்து குழுன்னு கேட்கிறான். இன்னொரு பக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹுத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஹுது அப்படின்னு சொன்னா கட்டளை இடுகின்ற வாக்கியம். உத்தரவு போடுறோம்ல, இதை செய்டா அப்படின்னு உத்தரவு போடுறோம்ல, அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி அங்கே சொல்லுகிறான், நாயகமே நீங்கள் அவனிடனுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை வெளியே எடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். இப்ப என்னன்னா, என் காசு என் காசு என் காசுன்னு சொல்றதெல்லாம் பொய். அது நான் கொடுத்தது, என்னுடைய கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை நீ நிறைவேற்றியாக வேண்டும். உன் இஷ்டத்துக்கு உட்காந்து போன வருஷம் 10,000 ரூபாய் கொடுத்தேன், இந்த வருஷம் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்தி போட்டு 15,000 ரூபாய் ஜகாத்துன்னு நினைச்சு நான் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஜகாத்தே கிடையாது என்று சொல்லுகிறது மார்க்கம். ஒரு ஜகாத் அப்படின்னு சொன்னா மார்க்கம் நமக்கு எல்லா அழகான வழிகளையும் சொல்லி தருகிறது. எப்படி லுஹருக்கு, அசருக்கு, மக்ரிபுக்கு, இஷாவுக்கு 4 ரக்காத்தோ 2 ரக்காத்தோ 3 ரக்காத்தோ பரலை நீங்கள் தொழுகின்ற போது எப்படி தொழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, அது மாதிரி ஜகாத்தை எப்படி தர வேண்டும், எப்படி கணக்கிட வேண்டும் என்ற வழிமுறையை மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு வருடத்திலே ஜகாத்தினுடைய தொகை 87.5 கிராம் தங்கம் அல்லது 612 கிராம் வெள்ளி, இதை விட கூடுதலாக ஒரு மனிதனிடத்தில் ஒரு வருடம் முழுக்க அந்த பணமோ பொருளாகவோ இருக்கின்ற போது அவர் ஜகாத்து கொடுக்கணும். இப்ப ஜகாத்து கணக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்கம். எப்படி கணக்கீடு செய்யறது? போன வருஷம் ரமலானுடைய பிறை 1 அப்படிங்க போகும்போது என்னிடத்துல ஒரு 40,000 ரூபாயோ ஒரு 50,000 ரூபாயோ கையிருப்பாக நான் வைத்திருந்தேன். இப்ப என் மேல ஜக்காத்து கடமையான கடமை இல்லை. இந்த வருஷம் ரமலானுடைய மாசம் வந்துருச்சு, அதே பிறை ஷாபானுடைய 30 முடிஞ்சிச்சு அல்லது 29 முடிஞ்சிச்சு. இப்ப என்னோட இருப்பை நான் பார்க்கிற போது என்னிடத்தில் அதே 50,000 ரூபாய் இருக்கின்ற போது நான் ஜக்காத்து தர வேண்டும். அது 50க்கு கூடுதலாகவோ 5 லட்சமோ 50 கோடியோ எவ்வளவு இருக்குதோ, போன வருஷம் ரமலானுடைய 1 என்கிற போது ஒரு ஜக்காத்தினுடைய வெள்ளியை வைத்து கணக்கிடுகின்ற அந்த நிசாபின் தொகையான 40,000 50,000 என் கையில் இடத்தில் இருந்தது இருப்பாக. இப்ப இந்த வருடம் நான் கணக்கு போடுகின்ற போது என்னிடத்தில் அதுவோ அதே தொகையாகவோ அல்லது அதை விட கூடுதல் தொகையாகவோ, இப்ப இந்த ஒரு வருஷ காலங்களில் என்னிடத்தில் அது மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கடனை கொடுத்திருப்பேன், அந்த கடன்
திரும்ப வந்திருக்கும், அல்லது வீட்டுக்கு ஒரு சாமான் வாங்கி போட்டிருப்பேன், திரும்பவும் வேற ஒரு விதத்துல சம்பாத்தியம் பண்ணி அந்த காசை நான் கொண்டாந்து சேர்த்திருப்பேன். இப்ப இதுல போக்குவரத்துகள் நடந்திருக்கும், செலவுகள் நடந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் முடிவுகளை அடைகின்ற போது என்னிடத்திலே அதே தொகை இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது எனக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது, நான் ஜக்காத்தை தர வேண்டும். அப்ப 1,00,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னா 2,500 ரூபாய் கொடுக்கணும். ஒரு 40 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரி காசுகள் இருக்கிற போது அவைகள் எல்லாம் கணக்கீடு செய்ய வேண்டும். பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம், இது எவ்வளோ, ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறோம், அது எவ்வளோ, வீடு வாடகைக்கு விட்டு அதிலிருந்து வருமானம் வருகிறது, அது எவ்வளோ, ஒரு இடத்தை வாங்கி விற்க வேண்டும் என்பதற்காக விலையாறினதுக்கு அப்புறம் நான் விற்கலாம்னு வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன், இப்ப அதனுடைய மதிப்பு என்ன, தங்கமாக என் வீட்டில் தூங்குகின்றதை அதனுடைய மதிப்புகள் என்ன, இது எல்லாவற்றையும் கணக்கிட்டு நான் ஜக்காத்தை தர வேண்டும். வெறுமனே ஒரு 50,000 ஒரு 40,000 20,000 தூக்கி இந்த வர்றவனுக்கு ஜக்காத்துன்னு சொல்லி கொடுத்துட்டா அது ஜக்காத்தாக ஆகாது. இது எப்படின்னா, நான் நினைச்சா லுகருக்கு 2 ரக்காத்து தொழுவேன், நான் நினைச்சா லுகருக்கு 4 ரக்காத்து தொழுவேன், நான் நினைச்சா லுகருக்கு 6 ரக்காத்தாக கூட தொழுவேன். இந்த தொழுவ கூடுமா கூடாதா? அதே மாதிரிதான் ஜக்காத்தை கணக்கீடு இல்லாமல் ஏன் இஷ்டத்துக்கு இங்க அல்லாஹ் அதனாலதான் உன் இஷ்டத்துக்கு நீ காசை கொடுன்னு சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா குறைச்சுதான் கொடுப்பேன்னு தெரிஞ்சனாலதான் அல்லாஹ் சொன்னா முதல்ல அது உன் காசு இல்லைன்னா இன்னொன்னு நபியே நீங்க எடுத்துருங்கன்ட்டான். அந்த காசை நீங்க எடுத்துருங்கன்னு சொல்லி உத்தரவு போடுவதற்குண்டான காரணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் மனிதனுடைய அந்த நஃப்ஸ் இருக்கிறது அல்லவா, நமக்கு கொடுப்பதற்கு மனம் வராது என்பதனால் இது கட்டாய கடமையாக அதனுடைய அளவீடுகளோடு மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இது இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு உட்கார்ந்து முடிவு பண்ணி கொடுப்பதற்கான தொகை அல்ல ஜக்காத் என்பதை முதல் தரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஜக்காத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? குர்ஆன்ல அந்த பட்டியல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு 7-8 பிரிவினர்கள், வழிபோக்கர்கள், ஏழைகள், மிஸ்கீன்கள், கடனாளிகள் என்றெல்லாம் ஒரு 7-8 பிரிவினர்களை மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப இவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், எல்லாருக்கும் ஜக்காத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற கணக்கும் அல்ல. நீங்க ஒரு இடத்துல போய் ஜக்காத்து காசை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் தோற்றத்திற்கு அவர் ஏழையாக தெரிந்தாலும் அவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் கடமை. உங்களுக்கு நான் கொடுக்க போறது இது ஜக்காத்தினுடைய காசு, நீங்க இதை வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு ஆகுமா? ஏன்னா உங்களுக்கு தெரியாம அவர் பேங்க்ல 1,00,000 ரூபாய் சேமிப்பாக கூட வைத்திருக்கலாம், ஒரு குமர காரியத்திற்காக கூட வைத்திருக்கலாம். அப்ப அவர் ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதி இல்லாதவரா மாறிடுவார். ஏழைதான், ஆனாலும் தன் பிள்ளையினுடைய திருமணத்திற்காக ஒரு சேமிப்பாக 2-3 வருஷமா சேர்த்து 1,00,000 2,00,000 வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவருக்கு ஜக்காத்து கொடுத்தால் எப்படி அது ஜக்காத் ஆகும்? என்னுடைய பார்வைக்கு அவர் ஏழையாக தெரிகிறார், ஆனாலும் யாரிடத்திலே ஜக்காத்தை தருகிறோமோ அதற்கு தகுதியானவர்களா என்று பார்த்து கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா ஒரு அசுத்தமான இடத்தில் நின்று நான் தொழுதால் எப்படி என் தொழுகை கூடாதோ அதுபோன்று ஜக்காத்து வாங்குவதற்கு யாருக்கு தகுதி இல்லையோ அவரிடத்தில் கொண்டு போய் ஜக்காத்தை நான் கொடுத்தால் அங்கே கூடாமல் போகுவது நம்முடைய ஜக்காத். நான் கொடுக்கிறேன்னா என் ஜக்காத்து கூடாம போயிடும். ஒவ்வொன்றையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. நிறைய பேர், அதுவும் குறிப்பா இந்த ரமலானுடைய மாசம் வந்துருச்சுன்னா கஞ்சிக்குன்னு வசூலுக்கு வருவாங்க, மதரசாக்குன்னு வசூலுக்கு வருவாங்க, பள்ளிவாசலுக்குன்னு வசூலுக்கு வருவாங்க, ஒவ்வொரு பள்ளியிலும் தொட வைக்கக்கூடிய ஹாஃபில்களுக்காக வசூல் செய்வார்கள். இப்படி நிறைய வசூல்கள் நடக்கிறது. நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆலிம் சார் நான் கஞ்சிக்கு கொடுத்திருக்கிறேன் காசு, அதை ஜக்காத்துல சேர்த்துக்கலாமா? சேர்க்க முடியாது. கஞ்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணம் ஜக்காத்தாக சேர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் கஞ்சி குடிக்க வர்றவங்க எல்லாமே ஜக்காத்துக்கு தகுதியானவங்களா சொல்லுங்களேன்? ஏழையும் வருகிறார், ஒரு கம்பெனியினுடைய முதலாளியும் அங்க நோன்பு திறக்கிறாரு. யாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு காசு கொடுத்தாரோ அவரே சமயங்களில் நோன்பு திறக்க வருகிறார். அப்ப ஜக்காத்தினுடைய தகுதி இல்லா பொருளை சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கூட அங்கே வருகிறார்கள் அல்லவா?
அப்போ ஒரு பொது இடத்தில் செலவழிக்கப்படுகின்றதை ஜக்காத்தாக நம் மார்க்கம் ஏற்காது. யார் அதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தர வேண்டும். பள்ளியாசலுடைய கட்டடத்துக்கு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. மதரசாவிற்கு என்று வருகிறார்கள், ஒரு கட்டடம் கட்ட போறோம், இடம் வாங்க போறோம், கொடுக்க கூடாது. மதரசாவுக்கு நாங்களாம் நிறைய கொடுக்கிறோமே, பிள்ளைகளுடைய உணவிற்காக மட்டும்தான் அந்த பணம் தரப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய உடைகள் வாங்குவதற்கு தரலாம். ஓதுகின்ற பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக மட்டும்தான் அந்த காசு செலவழிக்கப்பட வேண்டும். ஏன் இன்னமும் மார்க்கம் நமக்கு கூடுதலாக சொல்லுகிறது, ஒரு மதரசாவில் ஓதி கொடுக்கின்ற அந்த ஆலிமிற்கு, அந்த மாணவனுக்கு ஓதி தருகின்ற உஸ்தாதின் சம்பளமாக கூட ஜக்காத்தை தரக்கூடாது. மார்க்கம் எவ்வளவு தெளிவான விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கு. இந்த சட்டங்கள்லாம் நமக்கு தெரியறது இல்லை. சும்மா கொடுத்துடுறோம். மார்சாக்கு வந்து கேட்டாங்க ஜக்காத்து, பள்ளியாசலுக்கு வந்து கேட்டாங்க ஜக்காத்து, ஹாஃபில்களுக்கு வசூல் பண்றாங்க. சம்பளமாக ஜக்காத்தை யாருக்கும் கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஹதியாவாக மார்க்கத்தில் ஜக்காத்தினுடைய பொருளை தர்றதுக்கு அனுமதி இல்லை. இமாமாக தொலை வைக்கிறார் பள்ளியில, அவருக்கு நாங்க ஜக்காத்து கொடுங்க, அவருக்கு நாங்க சம்பளமா கொடுக்கிறோம்னு சொல்லி ஒரு நிர்வாகம் வசூல் பண்ணா அது ஹராம். ஹாஃபில் வருகிறார், அவருக்கு ஹதியா கொடுக்கணும் அப்படின்னு வசூல் பண்ணும் போது ஜக்காத்தினுடைய காசு கொடுக்கப்பட்டால் அது கூடாது. ஹதியாவாக நீங்கள் தாருங்கள் என்று கேட்கிற போது ஹதியாவுடைய நியத்திலே, சதகாவுடைய நியத்திலே தான் நீங்க தரணுமே தவிர உங்களுடைய ஜக்காத்தினுடைய காசை தூக்கி அந்த ஹாஃபிலுக்கு நீங்க கொடுத்துருங்க, ஹதியாவா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அது கூடாமல். எல்லாம் மாற்றுறது நம்ம தான். யாருக்கு வாங்குறவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வாட்டுக்கு வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு போயிடுவாரு. ஆனால் கணக்கீடுகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க போகும்போது நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ மார்க்கம் ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லி தருகிறது. பொது சமூகங்களுக்கு நம்ம வந்து ஜக்காத்தை தர முடியாது. ஒரு ரோடு போடுறாங்க, ஜக்காத்து காசை கொடுக்க முடியாது. தண்ணீர் பைப்புகள் அமைக்கிறார்கள், ஜக்காத்து காசை கொடுக்க முடியாது. ஏன்னா இதிலெல்லாம் பல பயனாளிகள் எல்லோரும் பயன்பெறுகிறார்கள். அதாவது ஜக்காத்தை கொடுப்பவர்களும் பயனடைகிறார்கள், வாங்கறதுக்கு தகுதி இல்லாதவர்களும் பயனடைகிறாங்கல்ல. அதனால இது போன்ற இடங்களில் ஜக்காத்துகளை தரக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். அதனால இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்து, எப்படி 4 ரக்காத்து துஹர் நம்ம தொழுகிறதுக்கு ஒரு முன்பின் ஆகாம நம்ம தொழுகிறோம் அல்ல, அதே மாதிரி தான் ஜக்காத்தை நாம் கணக்கீடு செய்து கொடுக்க வேண்டும். அதனுடைய சட்டங்களை தெரிந்து நாம் கொடுக்க வேண்டும். இது கொடுப்பதனால என்றைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறது, நம்மளை ஏழையாக்க மாட்டான், நம்மளை ஏழையாக்க மாட்டான். இதை நான் சொல்லல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற சத்திய வாக்கு இது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா சொன்னாவே அது நமக்கு சத்திய வாக்கு. சத்தியமிட்டு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஒருபோதும் அல்லாஹ் ஏழையாக ஆக்க மாட்டான் என்று சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது நம்ம என்னைக்காவது நம்ம அதுல இதாகுமா? யோசிச்சு பாருங்களேன். காசு கொடுக்கணுமா, இவ்வளவு காசு போகுது, லட்சக்கணக்கில் போகுது, அதையெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோசிப்பதற்கு உங்களுக்கு அனுமதியும் இல்லை. ஏனென்றால் கொடுக்க சொல்வது அவன், தர வேண்டியது நம் கடமை. அது நஜீஸாக ஆகிவிடும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்துடைய காசை நம்ம பொருளாதாரத்துக்குள்ள சேர்த்து கொடுத்தா காலியா போகும் நினைச்சு மற்ற காசோட நான் சேர்த்து வச்சிருந்தா அந்த பொருள் இதோ எல்லாத்தையும் நஜீஸ் ஆக்கிடும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதே ஜக்காத்தை கொடுக்கின்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவும் இருக்கிறது, பொருளாதாரம் சுத்தமும் அடைகிறது. இதை நான் சொல்லல, குர்ஆன்ல வருகின்ற வசனம். وتصلي عليهم وتزكيهم وتصلي عليهم. அல்லாஹ் உத்தரவிடுகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்து கொடுத்ததற்கு பின்னால் وتزكيهم அவர்கள் தூய்மைப்படுகிறார்கள், அவர்களுடைய பொருளாதாரம் பரிசுத்தமாகிறது. அது மட்டுமல்ல, நபியே அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சதுக்கு பிறகு நம்ம ஏழை ஆகுமா? நம்ம பொருளாதாரம் குறைஞ்சு போகுமா?
அப்ப நான் அமுக்கி வைக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை, ரசூல் மேல நம்பிக்கை இல்லாதான் அர்த்தம். என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை கொடுக்கறதுனால இத்தனை லட்சங்கள் என் காசுல இருந்து பேங்க் பேலன்ஸ் குறையுதுன்னு நினைச்சு நான் அமுக்குனா என்ன அர்த்தம்னா எனக்கு அல்லாஹ் ரசூலின் மீது வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதான் பொருள். அது கொடுத்தால் உன் பணம் குறையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கொடுத்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் கட்டளையிடுகிறது. ஃபரீலத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபர்ல் என்று வார்த்தை குர்ஆனிலே வருகிறது. இப்படியெல்லாம் வருகின்ற போது இறைவனுடைய வார்த்தைக்கும் மதிப்பில்லை, ரசூலுடைய வார்த்தைக்கும் மதிப்பில்லை என்றுதானே அர்த்தம். நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னாலும் நீ என்னடா அல்லாஹ் சொல்றது, நான் என்னடா அல்லாஹ் கொடுக்கிறது, வாயில சொல்றது இல்ல, செயல்பாடுகளால் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட வேண்டும் அல்லவா. அதனாலதான் மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு தெளிவுகளையும் கற்றுத்தருகிறது. கொடுங்க, உங்கள் பொருளாதாரம் என்றைக்கும் குறைந்து போவார். ஷைத்தான் உங்களை அவ்வப்போது பயமூட்டுவான். அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், வறுமையை கொண்டு ஷைத்தான் என்ன செய்வான், உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். பயப்படாதீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பயப்படாதீங்க. வல்லாஹு யஇதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான் பரக்கத்தை தருவதாக. அப்ப ஷைத்தானோட பயமுறுத்துறது நமக்கு இதா அல்லது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பெருசா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தானே நமக்கு பெரியது. அதனால ஜக்காத்து கொடுப்பவர்கள் என்றைக்கும் ஏழையாக மாட்டார்கள், என்றைக்கும் ஏழையாக மாட்டார்கள். நீங்கள் வேண்டுமானாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய இந்த வருஷத்துல நான் ஜக்காத்து கணக்கு போட்டு பார்த்ததுல எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வந்துச்சு அல்லது ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்துச்சு என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் வருகின்ற போது இதை விட கூடுதலாகத்தான் உங்கள் ஜக்காத்தினுடைய பணம் உங்கள் கணக்கீட்டில் வருமே தவிர குறையாது. கொடுத்தால் கூடும் என்று வாக்களித்திருப்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அபரீத நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கின்ற போது என்றைக்கும் நம்ம பொருளாதாரம் வீணான வழியில செலவாகாது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். வீணான வழியில நம்ம காசு செலவாகாது, நல்ல வழியில நம்முடைய காசு அங்க செலவழிக்கப்படும். இத இன்னொரு விஷயமும் நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். என்னன்னா, பொது அமைப்புகள் ஜக்காத்தை வாங்குகிறார்கள். மதரசாக்களாக இருக்கட்டும், பைத்துல் மால்களாக இருக்கட்டும், இன்னும் பிற சமூக நல அமைப்புகளாக இருக்கட்டும், ஒருவருடைய ஜக்காத்து பணம் வாங்கப்பட்டால் அதை அந்த அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள செலவழிச்சிடணும். இன்னைக்கு நிறைய பைத்துல் மால்களிலும் மதரசாக்களிலும் சமூக அமைப்புகள்ல என்ன செய்யறாங்கன்னா, வாங்கி பேங்க் பேலன்ஸ்ல போட்டு வைக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர ஒருவருடைய இதுல பிரச்சனை எங்க தெரியுமா வருது? ஒருவர் ஜக்காத்தை தருகிறார் என்று சொன்னால் அவருடைய ஜக்காத் முறையான முறையில் செலவழிக்கப்படாமல் இருக்கும் வரை அவர் ஜக்காத்து நிறைவேறாமல் இருக்கும். அப்போ ஒருவருடைய ஜக்காத்து நிறைவேறாமல் இருப்பதற்கு பொது அமைப்புகள் காரணமாக கூடாது. அவருடைய நோக்கம் என்ன? ஜக்காத் என்னுடைய காசு நல்ல வழியில செலவழிக்கப்படணும், உரிய நேரத்தில் செலவழிக்கப்படணும்னு கொடுக்கிறாரல்ல. அப்ப அதை சரியாக நிறைவேற்ற வேண்டியது பொது அமைப்புகளுடைய கட்டாய கடமை. அது இல்லாம பேங்க் பேலன்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அது சரியான முறையும் அல்ல. என்றைக்கு அவர் அந்த காசை எடுத்து செலவு பண்றாரோ அன்னைக்கு தான் உங்க ஜக்காத்து கூடும். இப்போ மதரசாக்களுக்கும் இன்னபிற சமூக அமைப்புகளுக்கும் நீங்கள் ஜக்காத்தை தருகின்ற போது குறிப்பிட்ட காலத்துல செலவழிக்க வேண்டும் சொல்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் ஏன் ஜக்காத்து அதை கொடுத்தாதான் அல்லாட்ட நான் தப்பிக்க முடியும். அப்ப எனக்கு சொல்லுவதற்கு உரிமை உண்டல்லவா? அதனால சொல்லி கொடுங்க. இவ்வளவு காலத்துக்குள்ள இந்த ஜக்காத்தை நீங்க செலவழிச்சு ஆகணும், பேங்க் பேலன்ஸ்ல எல்லாம் போட்டு வச்சிருக்க கூடாது என்பதையும் நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பக்கத்தில் உள்ள ஆலிம்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து அதன்படி செயலாற்றுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ, எதை படித்தோமோ அதன் பிறம் செயலாற்றுகின்ற தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.